அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. கனிமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சொந்தங்களே, 2025ஆம் ஆண்டு ஹஜ் செய்ய வந்திருக்கக்கூடிய கண்ணியமிக்க ஹாஜிமார்களே, அல்ஹம்துலில்லாஹ் மினாவுக்கு செல்ல நம்ம தயாராக இருக்கக்கூடிய நிலையில் அதற்கு முன்னாடி எப்படி தயாரிப்புகள் செய்வது என்பதை பற்றி இப்போ பேச இருக்கின்றோம். மினாவுக்கு செல்ல இருப்பதற்கு முன்பதாக நம்ம எஹ்ராமுடைய நிலையில் இருப்போம், ஹஜ்ஜுடைய நியத்தில் வந்துடுவோம். நம்ம ஒரு செட்டு எஹராம் துணியை எப்போவுமே அடிஷ்னலாக நம்ம எடுத்துக்கணும். நம்ம ஒரு செட்டு எஹராம் துணி அணிந்திருப்போம், ஒரு செட்டு எஹராமுடைய துணியை தயவுசெய்து இன்ஷா அல்லாஹ் எல்லாரும் எடுத்துருக்கணும். சரிங்களா? ஒன்று ஆண்கள். இரண்டாவது, ஒரு நார்மல் ட்ரெஸ்ஸு அல்லது 2 செட்டு ட்ரெஸ்ஸு இது எப்போவுமே நம்ம எடுத்துருக்கணும். ஏன்னா அடுத்து நம்ம ஹஜ்ஜுடைய அமல்களை முடிச்சுட்டு தவாப் செய்ய போகும்பொழுது எஹராம் துணியில் போக மாட்டோம், நார்மல் ட்ரெஸ்ஸில் நம்ம போகும். சரிங்களா? அதனால் ஒரு செட்டு அல்லது 2 செட்டு துணி எப்போவுமே எடுத்துக்கோங்க. சரிங்களா? நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒன்று நமக்கு யூஸ் ஆனாலும் யூஸ் ஆகட்டலாம், அடுத்தவங்களுக்கு யாராவது யூஸ் ஆகக்கூடிய அந்த சூழ்நிலை அங்கே வந்தாலும் வரும். சரிங்களா? அதனால் இன்ஷா அல்லாஹ் அது ஒரு 2 செட்டு எடுத்துக்கோங்க. பெண்களும் அதே மாதிரி ஒரு செட்டு அவங்க ஆடை அணிஞ்சிருப்பாங்க, ஒரு 2 செட்டு அடிஷ்னலாக அவங்க ட்ரெஸ் எடுத்துக்கணும். சரிங்களா? அது கண்டிப்பாக மினாவுடைய இடங்களில் கண்டிப்பாக தேவைப்படும். அந்த நேரத்தில் நம்ம எடுத்துகிட்டு போகாமல் இருந்தோம்னு சொன்னால் தேவைப்பட்டுச்சுன்னா அந்த நேரத்தில் எங்கேயும் போக முடியாது, யார்ட்டையும் கேட்க முடியாத ஒரு சூழ்நிலையாக இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி முக்கியமாக 2 ஜோடி செப்பலை எப்போவுமே நம்ம கையில் வச்சுருக்கணும். குறைஞ்சது ஒரு ஜோடி செருப்பு நம்ம கையில் அடிஷ்னலாக நம்மக்கிட்ட இருக்கணும். ஒரு செட்டு நம்ம போட்டிருப்போம், ஒரு செட்டு செப்பல் நம்மக்கிட்ட கம்பல்சரி இருக்கணும், அல்லது 2 ஜோடி செருப்பை கம்பல்சரி எடுத்துகிட்டு போகணும். இல்லைன்னு சொன்னால் அந்த நேரங்களில் செப்பல் தொலைஞ்சி போயிடும். செருப்பு இல்லாமல் அந்த இடங்களில் நடக்க முடியாது. நல்லா தெரிஞ்சுக்கங்க, செருப்பு இல்லாமல் அந்த இடங்களில் நடக்க முடியாது. ஏன்னா வெயில் கடுமையாக இருக்கும் பொழுது பாதங்களை கீழே வைக்க முடியாது. சரிங்களா? ஆகையால் செருப்பு ஒரு ஜோடி நம்ம போட்டிருப்போம், ஒரு ஜோடி செருப்பு அடிஷ்னல் எடுத்துக்கோங்க, அல்லது 2 ஜோடி செருப்பு வச்சுக்கிங்க. ஏன்னா மினாட்டனில் அதிகமாக என்ன நடக்கும்னா செருப்பு காணாம போயிடும். அதே மாதிரி மினாட்டனில் நம்ம செருப்பை நம்ம கலட்டி வச்சுட்டு நம்ம போய்ட்டு அங்கே போய் படுத்துடக்கூடாது. செருப்பை கலஞ்சி என்ன செய்யுதுன்னா அதை கலட்டி செருப்பு பை இருக்கும் பாருங்க, அல்லது ஒரு கேரி பேக்கில் வச்சு நம்ம கூடயே வச்சுக்கணும். அவ்வளோதான். நம்மளுடைய ஹேண்ட்பேக்குன்னு பார்த்தீங்கன்னா அது ஒதுக்கி வச்சிடணும், பாதுகாப்பாக வச்சுக்கணும். சரிங்களா? அதே மாதிரி மினாட்டனில் என்ன பிரச்சனை வரும்னா அந்த வீல் சேர்லாம் கொண்டு போவாங்க பார்த்தீங்களா, அந்த வீல் சேர் வயசானவங்க வீல் சேர் தரல, வீல் சேர் கொண்டு போயிருக்கும் போது அந்த டென்ட் கிட்ட வச்சுருவாங்க, அதை யாராவது தூக்கிட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரி கூத்தெல்லாம் அங்கே நடக்கும் மினா டென்ட்டில். அதனால் வீல் சேர் வச்சுருந்தீங்கன்னா ஒரு லாக் வாங்கி வச்சுக்கிங்க. உங்கள் வீல் சேருக்கு ஒரு லாக் போட்டு வச்சுட்டிங்கன்னா உங்கள் வீல் சேரை யாரும் தூக்கிட்டு போக முடியாது. சரிங்களா? வீல் சேர் வச்சுருந்தோம் சொன்னால் அதை கவனமாக பார்த்துக்கங்க. ஏன்னா அந்த நேரத்தை யாரையும் நம்ம குறை சொல்ல முடியாது. அவங்களுக்கு தேவை இருக்கும் போது எது கிடைக்குதோ அதை எடுத்துகிட்டு போய்கிட்டே இருப்பாங்க மக்கள். சரிங்களா? ஆகையால் நமது பொருளுக்களே நாம தான் என்ன செய்யணும், பாதுகாப்பாக பேணிக்கையாக வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த நேரத்தில் பொருள் காணாமல் போச்சுன்னா நமக்கு தான் கை சேதம். சரிங்களா? அதனால் இது போன்ற விஷயங்களையும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அதே மாதிரி மினா டென்ட்டுக்கு நம்ம போகிறோம் பார்த்தீங்களா, அந்த நேரத்தில் போன உடனே நமக்கு உணவு சாப்பாடு கிடைக்குமான்னு கேட்டால் தெரியாது. ஸோ அதனால் நம்ம என்ன செய்யணும், இங்கேருந்து மினா டென்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே ஒரு வேளை அல்லது 2 வேளைக்கு உண்டான உணவு பொருட்களை நம்ம எடுத்துகிட்டு போகணும். உதாரணத்துக்கு லெமன் ரைஸோ அல்லது புளியாதார ரைஸோ ஏதோ நம்ம கெட்டி என்ன செஞ்சுக்கணும், எடுத்துகிட்டு போகணும். அல்லது ரொட்டி அல்லது ப்ரெட்டு ஜாமு ஏதாவது ஒரு பொருளை கொண்டு போயிட்டேன்னு சொன்னால் அங்கே போன பிறகு நம்ம பசி எடுத்துன்னா அந்த நேரத்தை நம்ம எதிர்பார்த்து நின்றுட்டு இருக்க முடியாது. இருக்கிற பொருள் இன்ஷால்லா நினச்சி நம்ம சாப்பிட்டுட்டு நம்மளுடைய பசியை நம்ம ஆற்றிக்கலாம் இன்ஷால்லா. சரிங்களா? அதனால் இது போன்ற விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருங்க. அதே மாதிரி கூலிங் கிளாஸ் கொண்டு போங்க. அங்கே ரொம்ப வெயில் இருக்கும்போது நம்ம முன்னாடி பார்க்க முடியாது, கண் ரொம்ப கூசும், கொடை எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஜமராத்துக்கு போகும்போது என்ன பிரச்சனை வரும்னா தண்ணி சில பேருக்கு கிடைக்காது. அந்த இடங்களில் தண்ணி கிடைக்கிறது ரொம்ப சிரமமாக போயிடும். போன வருஷம் அதெல்லாம் நம்ம அந்த கூத்தெல்லாம் நம்ம பார்த்தோம். இந்த வருஷம் எப்படின்னு தெரியல. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஹஜ்ஜி செய்யக்கூடிய ஆஜிமார்களுக்கு ரொம்பவும் இலகுவாக்கி தந்தருவானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய ஹஜ்ஜை மக்பூல் மப்ரூவாக்கி அருள் செய்வானாக இன்ஷா அல்லாஹ். வந்திருக்கக்கூடிய வயோதிகர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கைபி மததை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுப்பானாக. அல்லாஹ் நடந்து அதனுடைய முழுமையான அந்த ஹஜ்ஜுடைய அமல்களை செய்து அதனுடைய முழு நன்மையை பெறக்கூடிய நல்ல மக்கள்களாக நம்ம அனைவரும் ஆக்கி அருள் செய்வானாக இன்ஷா அல்லாஹ். இது போன்ற விஷயங்களை ரொம்ப கவனமாக இருங்க, கவனத்தை செலுத்துங்க. அதே மாதிரி மக்காவிலிருந்து அஜிசியாவிலிருந்து நம்ம கிளம்பும் பொழுது நம்முடைய மாத்திரை டெய்லியும் போடக்கூடியவங்க இருப்பாங்க. அவங்க தயவு செய்து மாத்திரையை இப்போவே எடுத்து வச்சுருங்க. நான் என்னுடைய கணவர்கிட்ட சொன்னேன், அவர் எடுத்து வைப்பாருன்னு கடைசி அவர் எடுத்து வைக்காம மினாவுக்கு வந்துடுவார், அங்கே மினாவில் சண்டையாக ஆயிரும். சரிங்களா? அதனால் அவங்க எடுத்து வைப்பாங்க, இவங்க எடுத்து வைப்பாங்க. தயவு செய்து அதை செய்யாதீங்க. உங்களுடைய பொருள் உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் தயவு செஞ்சு உங்களுடைய ஹேண்ட்பேக்கில் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த பிரச்சனைகள்லாம் ஆண்டு ஒவ்வொரு வாரம் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் என்ன பயான் செஞ்சாலும் என்ன தான் நம்ம அவேர்னஸ் வீடியோ நம்ம கொடுத்தாலும் தவறுகள் எங்கேயோ ஒரு வகையில் நடந்து தான் இருக்கும். ஸோ அந்த தவறுகள் நடக்காமல் இருக்க இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் அருள் செய்வானாக. இன்ஷா அல்லாஹ் நம்முடைய ஹஜ்ஜை வெற்றிகரமாக முடித்து இன்ஷா அல்லாஹ் மீண்டும் நம்முடைய அஜீசியாக நம்ம இடங்களுக்கு நம்ம இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக வருவோம்.
ஆகையால் இன்ஷா அல்லாஹ் அதே மாதிரி யாரும் பயப்படாதீங்க. நிறைய பேர் பயமுறுத்துவாங்க, அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் அப்படி இப்படி ரொம்ப பயமுறுத்திட்டே இருப்பாங்க. எதையும் கண்டு நம்ம பயப்படக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ ஆண்டுகள் நம்ம கஷ்டப்பட்டு வந்திருக்கிறோம், சிரமப்பட்டு வந்திருக்கிறோம். ஒரு ஸ்டேஜ் அடைகிறதுக்கு கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள் 40 ஆண்டுகள் நம்ம சிரமப்பட்டு நம்முடைய வாழ்க்கையில் முன்னாடி வந்திருக்கிறோம். அல்லாஹ்வுக்காக இந்த 5 நாட்கள் 6 நாட்கள் சிரமப்படுவதை என்ன செய்யக்கூடாது, பெருசாக எடுத்து அதை சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது இன்ஷா அல்லாஹ். சரிங்களா? நம்ம செய்யக்கூடிய அமல் அல்லாஹ்வுக்காக நம்ம செய்கிறோம். இதற்குண்டான கூலியை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு கொடுக்குறான். சரிங்களா? நம்ம செய்கிற அமல் வந்து மக்களுக்காக கிடையாது, ரப்புல் ஆலமீனுக்காக நம்ம செய்ய போகிறோம். ஏன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செய்த தியாகங்களுக்கு மத்தியில் நம்ம செய்ய போகிற தியாகங்கள் ஒன்றும் பெருசு கிடையாது. அந்த காலத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து போகிறாங்க, நம்ம இன்னைக்கு பஸ்லையும் ட்ரெயின்லையும் வந்துட்டு போய்கிட்டு இருக்கிறோம். ஸோ அந்த தியாகங்களுக்கு மத்தியில் நம்ம செய்யக்கூடிய தியாகங்கள் வந்து பெருசு ஒன்றுமே கிடையாது. ஸோ நமக்கு முன்னாடி செஞ்ச நபிமாருடைய தியாகங்களை நம்ம நினச்சி பார்க்கணும், சஹாபாக்கள் எப்படி செஞ்சுருப்பாங்கன்னு நினச்சி பார்க்கணும். அதை நினச்சி பார்த்து இன்ஷா அல்லாஹ் நம்ம செய்யும் போது அமல்கள் ரொம்ப இலகுவாகிவிடும். இல்லைன்னு சொன்னால் நம்ம செய்கிற அமல் எல்லாம் நம்ம கடினமாகவே தான் இருக்கும். எதை நம்ம கஷ்டம் நினைக்கிறோமோ அது வாழ்க்கை ஃபுல்லாக கஷ்டமாக தான் இருக்கும். எது நமக்கு இலகுன்னு நம்ம நினைக்கிறோம் இன்ஷா அல்லாஹ் அது எல்லாமே இலகுவாக நமக்கு அமையும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய ஹஜ் பயணத்தை இலகுவாக்கி மக்பூலாக்கி மப்ரூராக்கி அருள் செய்வானாக. எப்படி நம் தாய் நாட்டிலிருந்து இந்த நாட்டுக்கு நம்ம வந்தோமோ சவுதிக்கு, அதே போன்று இங்கே அமல்களை முடிச்சு இன்ஷா அல்லாஹ் தன்னுடைய தாய் நாட்டுக்கு செல்லக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அருள் செய்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.